ஜிஎம்கே நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். நாயகன் 21. என்ன சாலி இது? எதுக்கு அர்ப்பணாவை இப்படி பேசியிருக்காங்க? நீங்கள் சொன்ன குப்பை கதைக்கு வந்த விமர்சனம் தான். அவளை ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்ச எல்லாரும் கூட்டு சேர்ந்து வேலை செய்திருக்காங்க. அவள் அந்த நாவலை திருத்தம் பண்ணணும்னு சொல்லி அச்சு போட வேண்டாம்னு சொல்லிட்டா. இருந்தும் இப்படி ஒரு விமர்சனம். இப்போதான் பேசினேன். ஒரே அழுக. அவள் எழுத்தில் தப்பு இருக்குதான். அதுக்காக அவள் காமத்தை எழுதினதுக்கு அவளோட நடத்த வர பேசக்கூடாது இல்லையா? யாலி கவலையாக உரைக்க, ஆமாம், அந்த கதையில் காமம் அதிகம்தான், வேணும்னு சேர்த்த மாதிரி. அதுக்காக ஒரு பொண்ணோட நடத்தையை ஏன் பொது வெளியில் இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க? அடப்போங்கப்பா, இங்கே பொண்ணுங்க காமம் எழுதக்கூடாது. அப்படியே எழுதினாலும் வார்த்தை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். கொஞ்சம் வர்ணனை அதிகமானா முகச்சொழிப்பு, குறைவா எழுதினா அவங்களுக்கு ரொமான்ஸ் எழுத வரல, அவன் இடுப்பை சுட்டி காட்டினான்னு சொன்னால் ஏன் ஆண் குறின்னு எல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆண் குறின்னு தான் எழுதினா உங்களுக்கு நாசுக்கா எதையும் சொல்ல தெரியலன்னு சொல்கிறாங்க. என்ன எழுத, எப்படி எழுத? அள்ளி பூசின அழகான கவிதை வரியில் சொன்னால் கள்ளக்காதலை கூட ரசிக்கிற சில வாசகர்கள் இங்கே உண்டு. முறையா பொண்டாட்டி கூட பண்ணும்போது உடல்களின் உரசலாக இருந்த ஒன்று, காதலி அவனோடு தான் அவனுக்கு முதல் தாம்பத்தியம்னு கள்ளக்காதலை பற்றி சொல்கிறாங்க. இங்கே எப்படி சொல்கிறோம் அதான் விஷயம், என்ன சொல்கிறோம் அதெல்லாம் விஷயமே இல்லை. யாலி சலிப்பாக கூற, இரு குளிச்சுட்டு வரேன், சாப்பிட்டு இதை பேசலாம். இதை காரணம் வச்சே இன்னைக்கு மட்டம் போட்டாச்சு போல. அதி கேட்க, நேற்று என்ன சொன்னேன்? எங்கள் மேனேஜர் சாரோட பையன் கல்யாணம், எல்லாரும் அங்கே போயிருக்காங்க. ரொம்ப லாங், அதான் நான் போகலை. உங்களுக்கும் இப்போ லீவ் போட முடியாது இல்லையா? அதான் வீட்டில் ரெஸ்ட். யாலி கூற சரி என்று சென்றிருந்தான். அதி குளித்து வர அவனுக்கு உணவு எடுத்து வைத்தாள். அப்பாவும் அம்மாவும் எங்கடி புஷ்டி, சத்தமே இல்லை? அதி கேட்க, அச்சோ மறந்தேன், சாயந்தரம் ராகவண்ணா வீட்டுக்கு போகலாம். வர்ஷா உண்டாகி இருக்கா, அத்தையும் மாமாவும் அவங்கள தான் பார்க்க போயிருக்காங்க. நீங்கள் வந்ததும் நாம் போவோம்னு இருந்தேன். அட புஷ்டி, ஓடு போய் மொபைல் எடுத்துட்டு வா, அவங்க கூட பேசுவோம். யாலி எடுத்து வர அவன் அழைப்பு கொடுக்க, அதி அவன் அழைப்பை எடுத்ததும் கிண்டல் செய்ய, எதிரில் அவனும் வெட்கத்தில் பேச யாலி ரசிப்பும் சிரிப்புமாக பார்த்து கொண்டிருந்தாள். இவளும் வாழ்த்து சொல்லி மாலை வருகிறோம் என்று கூறி அழைப்பை முடித்திருந்தாள். அதி சாப்பிட்டு எழுந்து வர ஹாலில் இருவரும் எதிரெதிர் பார்த்து அமர்ந்து கொள்ள, செக்ஸ் பற்றி உனக்கு என்ன தெரியும் அதை சொல்லு, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதி கேட்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் கேட்டா நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? இதை எப்படி சொல்ல? உடல் உறவு அன்பை காதலை பகிர வழி. நீ நான் சொல்கிற 2 புள்ளியும் இல்லாமல் போய் உயிரும் உணர்வும் உடலும் சேரும் இடம். என் சந்ததியின் பிறப்புகளை உருவாக்க வழி. இது செக்ஸ் இல்லை சாலிமா. கணவன் மனைவிக்கு மட்டுமே நடக்கிறதா செக்ஸ்? இல்லையே. செக்ஸ் எல்லா நேரமும் இதுக்காக தான் செய்கிறோமா? அப்போது தகாத உறவு எங்கேருந்து வருது? அதை கேட்க, அதெல்லாம் புரியாம தானே உங்களை கேட்குறேன். சரி, எழுந்து என்னோட பெட்ரூம் வா சொல்கிறேன். உங்களை நான் கேள்விக்கு பதில் தானே சொல்ல சொன்னேன், இதுக்கு எதுக்கு பெட்ரூம் போகணும்? அடி கிறுக்கி, உன் நினப்பு போகுது பாரு. லேப்டாப்பில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டு 2 பேரும் நெட் பார்ப்போம். ஹாலில் போட்டால் ஒயர் எட்டாது, எழுந்து வா. அதி அவனின் லேப்டாப் எடுத்து வைத்தான். முதலில் தேடியது செக்ஸ் என்றால் என்ன என. கூகுள் எனும் 21 வயது ஆண்மகன் பதிலை அள்ளி வீசினான். அதி பதிலை திறந்தான். அதற்கான பதில்: மனித பாலியல் செயல்பாடு, மனித பாலியல் நடைமுறை அல்லது மனித பாலியல் நடத்தை ஆகியவை மனிதர்கள் தங்கள் பாலுணர்வை அனுபவித்து வெளிப்படுத்தும் விதமாகும். தனியாக செய்யப்படும் நடவடிக்கைகள் சுய இன்பம் முதல் மற்றொரு நபருடன் செய்யும் உடலுறவு, ஊடுருவாத செக்ஸ், வாய்வழி செக்ஸ் போன்றவை பல்வேறு வடிவங்களில் பரந்த அளவில் மக்கள் பலவிதமான பாலியல் செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. பாலியல் செயல்பாடு பொதுவாக தூண்டப்பட்ட நபரில் பாலியல் தூண்டுதல் மற்றும் உடலியல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அவற்றில் சில மிகவும் நுட்பமானவை. மனித பாலியல் செயல்பாடு சமூகவியல், அறிவாற்றல், உணர்ச்சி, நடத்தை மற்றும் உயிரியல் அம்சங்களை கொண்டுள்ளது. தனிப்பட்ட பிணைப்பு, உணர்ச்சிகளை பகிர்வது மற்றும் இனப்பெருக்க அமைப்பின் உடலியல், செக்ஸியக்கி, உடலுறவு மற்றும் பாலியல் நடத்தை ஆகியவை அதன் அனைத்து வடிவங்களிலும் அடங்கும். இதில் தெரியுதா, செக்ஸ் அப்படின்னு சொன்னால் இனப்பெருக்கம் மட்டும் இல்லை, செக்ஸ் டிரைவ் இருக்கும், அதாவது அதீத ஈடுபாடு. உடலுறவு அது போக அவங்க நடத்தையே பாலியல் சார்ந்து இருக்கிறது.
இப்படி பல வகை இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் செக்ஸ். அப்புறம் இதை பாரு, இந்து காமசூத்திரம் கிமு 400 முதல் கிபி 200 வரை பாலியல் உடலுறவு கொள்வதற்கான கையேட்டை உள்ளடக்கியது. முஸ்லிம் குர்ஆன், யூத தோரா மற்றும் கிறிஸ்தவ பைபிளிலும் விதிகள், ஆலோசனைகள் மற்றும் பாலியல் பற்றிய கதைகள் உள்ளன. இதற்கு நேர்மாறாக மக்கள் சுமார் 125 ஆண்டுகளாக மட்டுமே அறிவியல் ரீதியாக பாலியல் பற்றி விசாரித்து வருகின்றனர். அப்போ முன்னாடி காலத்துல இதுவும் ஒரு பாடம், இப்போவும் கூட உண்டு சில மதத்துல. அப்புறம் நம்ம செக்ஸ் பத்தியே 125 வருஷமா தான் அறிவியல் ரீதியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இன்னும் நமக்கு இதை பத்தி அறிவியல் ரீதியா முழுசா எதுவுமே தெரியாது. அடுத்து கீழே எழுதியிருக்கிறத பாரு. பாலியல் சிகிச்சை நிபுணர் ரிச்சர்ட் ஏ கரோல், வடமேற்கு பல்கலைக்கழக உளவியல் மற்றும் நடத்தை அறிவியல் பேராசிரியர் கூறுகிறார், மக்கள் ஏன் உடலுறவு கொள்கிறார்கள் என்று கேட்பது நாம் ஏன் சாப்பிடுகிறோம் என்று கேட்பதற்கு ஒத்ததாகும். நம் அனைவரின் மூளை அந்த நடத்தைக்கு நம்மை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ யாருக்கும் யாரும் சொல்லித்தர தேவையில்லை, நம்ம மூளை அதுக்கு ஆல்ரெடி அறிமுகமாகி தான் இருக்கு. அடுத்து பார்ப்போம் வா. நீங்கள் ஏன் உடலுறவை நாடுகிறீர்கள் என்று அதி கேட்க பதில் வந்தது. பதில்: யுடி ஆஸ்டினின் உளவியலாளர்களின் கூற்றுப்படி உடலுறவு உந்துதல்கள் பொதுவாக 4 முக்கிய வகைகளாகும். 1500க்கும் மேற்பட்ட இளங்கலை கல்லூரி மாணவர்களின் பாலியல் அணுகுமுறைகள் மற்றும் அனுபவங்களை பற்றி கேட்டு அறிந்த முடிவு. நம்பர் 1, உடல் காரணங்கள்: இன்பம், மன அழுத்த நிவாரணம், உடற்பயிற்சி, பாலியல் ஆர்வம் அல்லது ஒரு நபருக்கு ஈர்ப்பு. நம்பர் 2, இலக்கை அடிப்படையாக கொண்ட காரணங்கள்: ஒரு குழந்தையை உருவாக்க, சமூக நிலையை மேம்படுத்துதல், எடுத்துக்காட்டாக பிரபலமடைய அல்லது பழிவாங்குவது. நம்பர் 3, உணர்ச்சி காரணங்கள்: அன்பு, அர்ப்பணிப்பு அல்லது நன்றியுணர்வு. நம்பர் 4, பாதுகாப்பற்ற காரணங்கள்: சுயமரியாதையை அதிகரிக்க, அவரின் துணையை வேறு இடத்தில் பாலியல் தேடுவதை தடுக்கவும் அல்லது கடமை அல்லது அழுத்த உணர்வை உணரவும். எடுத்துக்காட்டாக ஒரு சரிபாதியை உடலுறவு கொள்ள வலியுறுத்துகிறார். இவ்வளோ இருக்கா? எதுவும் தெரியாம தான் இவ்வளோ நாள் கதை எழுதியிருக்கேன். யாலி சொல்ல, பாதி பேருக்கு இதெல்லாம் தெரியாது தான். எப்படி செய்யணும்னு மட்டும் பார்த்தா இப்படி தான் மக்கா இருக்கணும். ஏன் செய்யணும்னு யாருக்கும் தெரியுமா? இதுக்கடுத்து இதுதான்னு இருக்கக்கூடாது. சரி வா, அடுத்த கேள்வி பார்ப்போம். பாலினங்களுக்கு இடையிலான வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செக்ஸஸ். பொதுவாக ஆண்கள் உடலுறவை நாடுகிறார்கள், ஏனெனில் அது உணர்வு எப்படி இருக்கும் என்பதை அறிய அவர்கள் விரும்புகிறார்கள். பெண்கள் அவர்கள் இந்த செயலிலிருந்து மகிழ்ச்சியை பெறலாம் என்றாலும் பொதுவாக உடலுறவை, அந்த உறவை மேம்படுத்துவதில், ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங், அதிக அக்கறை காட்டுகிறார்கள். இந்த வேறுபாடுகளை உடலை மையமாக கொண்ட, நபரை மையமாக கொண்ட பாலியல் என ஆராய்ச்சியாளர்கள் விவரிக்கின்றனர். உடலை மையமாக கொண்ட உடலுறவு என்பது, நீங்கள் உடலுறவில் ஈடுபடும் போது உங்கள் உடலை உணர வைக்கும் விதத்தை விரும்புகிறீர்கள். உங்கள் கூட்டாளியின் உணர்ச்சிகளை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. நபரை மையமாக கொண்ட செக்ஸ் என்பது, நீங்கள் மற்ற நபருடன் இணைக்க உடலுறவு கொள்ளும்போது சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகள் மற்றும் உறவை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழக இணை உளவியல் பேராசிரியர் ஜானல் கரோல் கூறுகையில், ஆண்கள் பெரும்பாலும் உடல் மையமாக இருப்பதை தொடங்குகிறார்கள், ஆனால் அது பின்னர் மாறுகிறது. ஆண்கள் 40, 50 மற்றும் 60 வயதை எட்டும்போது அவர்களின் உறவு மிகவும் முக்கியமானது. ஆஹா, இதுவும் நமக்கு புது தகவல். இதில் பாதி எனக்கு தெரியும், காரணம் நான் ஆம்பளை. உனக்கு தெரியாது, காரணம் நீ பொம்பளை. என்னமோ 10 மார்க் கேள்விக்கு பதில் சொல்வேன்னு சொன்ன, இப்போதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற போல. யாலி அவனை பார்த்து முறைத்து அவன் தலையில் கொட்டினாள். இதெல்லாம் யாருக்கும் சொல்லி தருவாங்களா? யாலி கேட்க, அதான் இங்க செய்முறை தெரிஞ்சா போதுமே. அதனால என்ன ஆகும்? ஏன் இது முக்கியம், இது ஏன் தெரியணும்னு மக்கள் இருக்காங்க. நம்ம தான் எது அடிப்படை தேவையோ அதெல்லாம் பேசவே மாட்டோமே. காதல், காமம், பிள்ளை பிறப்பு, டீனேஜ் பிரச்சனை, இப்படி எதுவும் அறிவுபூர்வமாக கூட தெரிஞ்சுக்க கூடாது. தெரிஞ்சுக்கிட்டா உன்னை முட்டாள வச்சிருக்கிறவன் எப்படி சம்பாதிக்க முடியும்? உலகத்தில் அத்தனை உயிருக்கும் முக்கியம் உடலுறவு. செக்ஸ் ஒரு பெரிய மார்க்கெட். அதோட ரகசியம் இங்கே யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்தில் சோஷியல் சயின்ஸ் மாதிரி கலவியும் ஒரு பாடம். அதை இப்போ எல்லார் முன்னாடியும் வாசிக்க முடியுமா?
சரி, எனக்கு தூங்கணும். இதெல்லாம் நீ வாசித்து தெரிஞ்சுக்கோ. நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும். தூங்கி எழுந்து உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். அதி கூறிவிட்டு உறங்கியிருந்தான். அத்தியாயம் 21 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.